ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் நாங்கள் உம்மை துதித்து உம்மை போற்றுகிறோம். வேதத்தின் முத்துக்களை எடுத்து அவைகளை நல்ல அணிகலன்களாக செய்து எங்களுடைய கழுத்திலே தரித்து நீர் அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அந்த முத்துக்களை திறந்து நாங்கள் அவைகளை கோர்வையாய் கோர்க்க முயற்சிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்து நல்ல அணிகலன்களாக அவர்கள் காட்சியளிக்கவும் தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த வார்த்தைகளில் இருக்கும்படியாக கர்த்தர் இந்த வேளையிலே பேசும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமெரிக்காவில் ஒரு பொண்ணு இருந்தா. இது நான் சொல்றது ட்ரூ ஸ்டோரி, உண்மையான ஒரு சம்பவம். இந்த அமெரிக்காவில் இருந்த இந்த பொண்ணு அவங்க பாட்டி கூட வந்தா. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறா, 9ஆம் கிளாஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கிறா. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு பயாலஜியில ரொம்ப வீக். பயாலஜி நம்ம எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட்ல வீக்கா இருப்போம்ல, அந்த மாதிரி பயாலஜியில அந்த பொண்ணு ரொம்ப வீக். அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இதே மாதிரி அவங்க பாட்டி அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு நம்ம ஊழியம் செய்யும்படியாக சில வீடுகளில் போய் ஏழைகளை எல்லாம் சந்திக்கணும். அந்த ஏழைகளை எல்லாம் சந்தித்து அவங்களுக்கு குளிருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா போர்வை கொடுக்கணும், பிளாங்கெட்ஸ் போர்வை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் சர்வீஸ் நம்ம செய்யணும். இது சர்ச்சில் இருந்து சொல்லியிருக்காங்க. அதனால நீ வர்றியா இல்லை நீங்க வீட்லயே இருக்கிறியா படிக்கிறியா அப்படின்னு. அப்போ அவளுக்கு ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா பயாலஜி அடுத்த நாள் காலையில் எக்ஸாம், பயாலஜி எக்ஸாம் அடுத்த நாள் காலையில். ஏற்கனவே இந்த பயாலஜி 1ல தான் அவளுக்கு பிரச்சனை, ஃபெயில் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கிறா அந்த கிளாஸ்லயே. இந்த பயாலஜி மட்டும் நல்லா படிச்சிட்டாலும் கிளாஸ்ல டாப்ல வந்துருவா அப்படிங்கிறது. அப்போ ராத்திரி அவளுக்கு முன்பு வைக்கப்பட்ட சவால், தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெற்று ஏழைகளும் எளியவர்களுக்கும் செய்ய வேண்டிய சேவையை செய்யணுமா இல்ல எக்ஸாமுக்காக படிக்கணுமா அப்படின்னு அந்த சின்ன பிள்ளைகிட்ட இந்த கேள்வி ஒரு சவாலாக வைக்கப்படுகிறது. நம்ம பெரியவங்க முடிவு பண்ணிடலாம். என்ன முடிவு பண்ணிடுவோம்? ஏய், முதல்ல உட்காந்து நீ படி, என்ன நாளைக்கு சர்ச்சைக்கு போலாம் நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? பட் இந்த பாட்டி என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை அந்த குழந்தையை உற்சாகப்படுத்துறாங்க. எதுக்கு? வெளியே போய் ஏழைகளுக்கு எல்லாம் உதவி செய்யலாமா, எப்பயோ ஒரு தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டா, ஒரு முடிவு பண்ணிட்டு, சரிம்மா படிப்பை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம், நானும் வர்றேன் அப்படின்ட்டு கிளம்பி அவங்க போறாங்க. போயிட்டு ராத்திரி வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுது. அவனுக்கு ராத்திரி படிக்கிறதுக்கு டைம் இல்லை. போய் ஏழைகளை எல்லாம் பார்த்தா அவனுக்கு இந்த போர்வை பிளாங்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு குளிருக்கு கொடுத்து முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 9 மணிக்கு எக்ஸாம். 8 மணிக்கு வீட்டுல இருந்து கார்ல கிளம்பி போகும்போது, நான் சொல்றது கதை இல்லை, நிஜமா நடந்தது. 8 மணிக்கு கார்ல போகும்போது அவளுக்கு டக்குன்னு அதுக்கு முந்தின ராத்திரியில அவன் கண்ட கனவு ஞாபகத்துக்கு வருது. ராத்திரியில கண்ட கனவு காலையில் 8 மணிக்கு கார்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த கனவு என்ன அப்படின்னா, ஒரு கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு பயாலஜி எக்ஸாம் நடக்குது. கனவுல ஒரு பயாலஜி எக்ஸாம் நடக்குது. பார்த்தா அந்த கிளாஸ் ரூம் இவளுடைய கிளாஸ் ரூம், அந்த கனவுல வந்த ரூம். அப்ப எல்லா மாணவ மாணவிகள் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த கனவுல டீச்சர் உள்ள வர்றாங்க. எப்பயுமே போடுற ட்ரெஸ் போடாம அந்த டீச்சர் வேற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு கனவுல வர்றாங்க. கனவுல இந்த டீச்சர் இந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்து, எல்லாரும் படிச்சிட்டீங்களா, நான் உங்களுக்கு இன்னைக்கு பயாலஜி எக்ஸாம் வைக்க போறேன், உங்களுடைய அடுத்த வகுப்புக்கு போறது தீர்மானம் பண்றது இந்த பரீட்சை தான், அதனால எல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கொஸ்டின் பேப்பர் தான் கையில கொடுப்பாங்க. ஆனா கனவுல அந்த டீச்சர் கொஸ்டின் பேப்பரை கையில கொடுக்காம, இன்னைக்கு நான் கேள்விகளை போர்டுல எழுதி போட போறேன் அப்படின்ட்டு நேரா போய் என்ன பண்றாங்க, கேள்விகளை எல்லாம் பயாலஜி கேள்விகளை எல்லாம் போர்டுல எழுதி போடுறாங்க. இந்த எழுதி போடுற கேள்விகள் எல்லாம் இவளுடைய கனவுல கண்டது ஞாபகத்துக்கு வருது. அந்த கேள்விகள் எல்லாம் கிளியரா ஞாபகத்துக்கு வருது. டக்குன்னு இவனுக்கு ஒரு டவுட், ஒருவேளை இந்த கேள்விதான் இன்னைக்கு வருமோ? சரி, ஏதோ கனவுல வந்துச்சு, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்ம படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு உடனடியா பயாலஜி புக் எடுத்து அந்த போர்டுல என்ன கேள்விகள் இருந்ததோ அந்த கேள்விகளுக்கானதை மட்டும் அந்த அரை மணி நேரத்துல ஸ்கூலுக்கு போறதுல படிச்சுட்டான். படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு. 9 மணி கிளாஸ் ரூம்ல பூந்தாச்சு.
அந்த குழந்தையோட பேர் எங்க நோட்ஸ் இல்லை, அதெல்லாம் பிரசங்கம் பண்றது இல்லை. இப்ப பிரதர் மலர்புரம் எக்ஸாம் சொன்னோட இது ஞாபகம் வந்துச்சு, அதனால உங்களோட சொல்றேன் இந்த சாட்சியை. அப்போ 9 மணிக்கு உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாம் போய் உட்காந்துட்டாங்க எக்ஸாமுக்கு. கரெக்டா பெல் அடிச்சோன்னு டீச்சர் உள்ள வர்றாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ கனவுல என்ன ட்ரெஸ் பார்த்தாலும் அதே ட்ரெஸ் போட்டு அந்த டீச்சர் உள்ள வர்றாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் அதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் போட்டதே கிடையாது. இவ ஷாக் ஆகி போய் இவனுக்கு அடிக்குது இருந்துச்சு. ஐயோ ஐயோ, நேர டீச்சர் உள்ள வந்து எல்லாம் நல்லா படிச்சிட்டீங்களா, என்ன கனவுல சொன்னாங்க அதை அப்படியே சொல்றாங்க. சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு ஷாக் வச்சிருக்கேன், எல்லா கேள்வியும் நான் போர்டில் எழுதி போட போறேன், கனவுல கண்டது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் போர்டில் எழுதி போறேன். பார்த்தா எந்த கேள்வியை இவன் கனவுல கண்டாலோ அதே கேள்வி டீச்சர் அப்படியே எழுதி போறாங்க. நல்லா எழுதுவாளா? நல்லா எழுதிட்டா. எழுதி பாஸ் பண்ணி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை, அடுத்த வகுப்புக்கு போனான் அப்படிங்கிற அந்த சாட்சியை நான் படிச்ச போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா. ஒரு வாலிப பெண் படிக்கிற ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவளுக்கு முன்பு ஒரு சிறிய சவால் வைக்கப்படுகிறது. அந்த சவாலை டெஸ்ட் சொல்லலாம். அப்போ ஆண்டவர் வச்ச டெஸ்ட்ல கிளாஸ்ல எழுதுற டெஸ்ட் பெருசா, ஆண்டவர் வச்ச டெஸ்ட் பெருசா பார்த்தபோது ஆண்டவர் வச்ச டெஸ்ட்ல அவ பாஸ் பண்ணும்போது உலக டெஸ்ட்ல ஆண்டவர் ஜெயிக்க வைக்கிறாரு. தேவன் வெற்றியை கொடுப்பார். எண்ணிலடங்கா நன்மைகளினால் அற்புதங்களினால் தேவன் சுவிசேஷத்தின் வல்லமையை இறக்குகிறவர். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார். அப்படியாக உண்மையான சத்தியத்தை தேடுகிற ஜனங்களுக்கு தேவன் அதை வெளிக்காட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்வார். நிறைய சொல்லிட்டே போலாம். என்னுடைய ஊழியத்தில் நடந்த சாட்சியம் நிறைய இருக்கு. ஆனா நான் கற்றுக்கொள்வது, ஒரு அபாத்திரர்களாய் இருக்கிற நம்மையும் எடுத்து அவர் பயன்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும், எப்படி சொல்லணும் அவர் சொல்லுவார். அதே மாதிரி இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி பரீட்சையில நீங்க பாஸ் பண்ண வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியும், அவர் செய்வார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் வெப்பேரி ஸ்கூல்ல வந்து +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கு நான் தான் 1 மணி நேரம் ஸ்பீச் கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ். திகையாதே கலங்காதே, சதா காலங்களில் நான் நம்மளோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவனுடைய வேலையை நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய வேலையை தேவன் செய்வார். அதுக்கு பெரிய எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மலர் மன்னன். நான் அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம், அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒருவர் நாங்கள் இப்படியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தருடைய ஊழியத்தில் ஒரு வாஞ்சையாய் ஆசையாய் இருப்பதற்கு காரணம் இதை வைத்து பிழைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அல்ல, தேவனுடைய சுவிசேஷம் விதைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஆர்வம். ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையினாலே ஆசீர்வாதங்களாய் அநேக சத்தியங்களை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளும் இந்த வாய்ப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, அப்பா அம்மா, பரீட்சை எழுதுறவங்க, என்ன தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க முதலிடம் கொடுங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால சொப்பனம் தான் இன்னும் சொல்லலாம். இன்னொருத்தருக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. இன்னொரு ஃபேமிலி எனக்கு தெரியும், ஸ்பைசர் காலேஜில் சொப்பனம் வந்து அவங்க எப்படி ஸ்பைசர் காலேஜில் போய் சத்தியம் படிச்சாங்க, அவங்களுக்கு சொப்பனம் வந்துச்சு. அந்த மாதிரி ஆண்டவர் கனவுகளின் வழியாகவும் நடத்துகிறார். ஆனால் அந்த கனவுகள் வேத சத்தியத்தோடு இணைந்து போக வேண்டும், அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா வர்ற கனவுக்கும் பைபிளுக்கு சம்பந்தமே இல்லைன்னா அது கடவுள் கொடுக்கிற கனவு இல்லை. சரியா? சரி, இன்னைக்கு நல்ல ஒரு பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். சரியா? ரெடியா இருக்கீங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம். In the beginning God created heavens and earth. ரைட்டா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி, 2ஆவது வசனம். இது பார்க்காம சொல்லணும். 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சின்ன குழந்தை, பூமியானது ஒழுங்கின்மையும்
வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், இங்க உட்கார்ந்து எல்லாரும் நல்ல அறிவு மிக்க மக்கள் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி, விசேஷமாக படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு கேள்வி. ஆதியிலே டேஷ் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். fill in the blanks. தேவன். இப்ப கேள்வி, தேவன் படைத்த இந்த உலகம் பரிபூர்ணமாக இருந்ததா, ஓட்டை முடுக்குமா இருந்ததா? அப்படியே சொல்லுது இரண்டாம் வசனம், பரிபூர்ணமாக இருந்தது, பெர்ஃபெக்ட்டா இருந்ததுன்னு சொல்லுது. பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருளாய் இருந்தது. அப்ப கேள்வி, ஒரு பரிபூர்ணமுள்ள ஒரு தெய்வமே, பெர்ஃபெக்ட் காட் இல்லையா? தெய்வம்னா ஷார்ட்டா ஏதாவது குறை இருக்கா? குறை கிடையாது, பரிபூர்ணம், பெர்ஃபெக்ஷன். அப்ப ஒரு பெர்ஃபெக்ட் காட் படைச்ச இந்த உலகம் எப்படி இருக்கா? ஒழுங்கின்மையாய் இருக்கிறது, வெறுமையாய் இருக்கிறது, இருளாய் இருக்கிறது. அப்ப கேள்வி, என்னதான் படிச்சீங்க? என்னதான் படிச்சீங்க? பாப்பாவை கூப்பிட்டு, பாப்பா சமைக்கிற போய் ஒரு சாம்பார் வெய் அப்படின்னா அவ வந்து சட்னி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டா சாம்பார் சொல்ல முடியுமா? சாம்பார்ல உப்பு இல்லை, சாம்பார்ல காரம் இல்லை, சாம்பார்ல எதை போடணுமோ அதை போடலை, ஒன்றும் போடாம மஞ்சள் கலர்ல ஒரு லெமன் ஜூஸ் வாங்கி ஒன்றை பண்ணி கொண்டு வந்து கொடுத்த உடனே இதுதான் சாம்பார் அப்படின்னு சொன்னா அவன், ஏய் சாம்பார் நல்லா பண்ணிட்ட, 100க்கு 100 100 சொல்லுவீங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் சிருஷ்டித்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருளா இருந்தது அப்படின்னா there is something wrong. ரைட்டா தப்பா? மனசு வரல. அதை எப்படி கடவுள் தப்பு பண்ணுவாரு? அப்படிதான் வருது கேள்வி. அதை எப்படி கடவுள் தப்பு பண்ணுவாரு? பட் அறிவுபூர்வமா நம்ம கேட்கும் போது இந்த கேள்வி ரைட்டா தப்பா? அப்படியானால் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை படைத்த பொழுது ஏதோ ஒரு நோக்கத்திற்காய் வேண்டுமென்றே ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருளாய் படைத்தார். சரியா தப்பா? சரி. அவருடைய காரணம் எனக்கு புரியல, ஆனா அவருக்கு புரிகிறது. சரியா? அப்ப ஏதோ ஒரு காரணத்திற்காக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு, எத்தனை ஆண்டு நமக்கு தெரியாது, இந்த உலகத்தை, இந்த பூமியை அவர் படைத்த பொழுது அதை ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் இருளாய் படைத்தது அப்படியே கடந்தது. அவ்வளவுதான். அது எதுக்கு அப்படி படைச்சாரு நமக்கு தெரியாது. ஏன் அப்படி படைச்சாரு தெரியாது. எப்படி படைச்சாரு கொஞ்சம் தெரியும், பைபிள் இருந்து படைச்சாரா? இப்ப 3ஆம் வசனம் இப்ப படிங்க. இப்ப 3ஆம் வசனத்தை படிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவராகிய தேவன் வந்து இந்த ஒழுங்கில்லாம இருளா கிடக்கிற இந்த பூமியை பார்த்து சொல்றாரு, let there be light. என்ன வந்துச்சு? இப்ப கேள்வி, லைட் எங்க இருந்து வந்துச்சு? அவருடைய வார்த்தையிலிருந்து வந்தது இல்லையா? இப்ப நம்ம பசங்க எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து நிறைய கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க, பையன் நல்லா கெட்ட வார்த்தை பேசுறான், வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? ஏய் வாயை வெட்டி விட்டுருவேன், எவன்டா உன் ஃப்ரெண்டு? இதுக்கு தான் அன்பையே சொன்னேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸா பார்த்து சேருன்னு சொன்னேன். கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துதான் கெட்டதுதான் வாயிலிருந்து வரும். அப்போ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இங்கிலீஷ்ல ஒரு பைபிள் இருக்கு, ஒரு பழமொழி இருக்கு, tell me who your friend is and I will tell you what your character is. உன்னுடைய நண்பன் யார் என்று எனக்கு சொல், அப்படியானால் உன்னுடைய குணம் என்ன என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். இருக்கா? அப்படி ஒரு பழமொழி இருக்கு. அப்போ நல்லவன் நல்லவங்களோட சேருவான், கெட்டவன் கெட்டவங்களோட சேர்ந்து அதை வாங்கி எல்லாம் உள்ள போட்டுட்டு அவன் கெட்டவனாவே இருப்பான். அப்ப அவன் பேசுற பேச்சு என்னது? இருதயத்திலிருந்து வருகிற பேச்சு, நல்ல பேச்சு இல்லை. ஓகே, அப்போ என்னுடைய பேச்சு என் குணத்தை பத்தி உங்களுக்கு சொல்லுமா? சொல்லுமா? சொல்ல முடியாது. சொல்லும். என் பேச்சை வச்சு இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நான் சொல்ல, நடிக்கிறத பத்தி சொல்லுவேன். ஓகே, ஹிப்போக்ரிட்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அவங்கள பத்தி சொல்லுவேன். சாதாரண ஒரு மனிதன் நடந்து கொள்ற விதத்தை வச்சு மலர் மன்னன்னா இப்படித்தான் அப்படின்னு தெரியும். அவர் பேசுகிற பேச்சு, அவருடைய நடக்கை, அவருடைய வாழ்க்கை இல்லையா? அப்போ நல்லா கவனிச்சுங்க, என் பேச்சு என் குணத்தை சொல்லும் என்று சொன்னால் தேவனுடைய பேச்சு தேவன் குணத்தை சொல்லும். ரைட்டா தப்பா? ஆமென். இப்போ
வெளிச்சம் எங்கிருந்து உண்டாயிற்று? ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற சக்தியுடைய தேவன் வெளிச்சம் உண்டாக்கிறது என்றார். அவருடைய சிந்தனையிலிருந்து வந்த இந்த வெளிச்சம் என்கிற இந்த வார்த்தையில் அவரின் குணம் இருந்தது. ரைட்டா தப்பா? ரைட் தானே? வெளிச்சம் உண்டாக்கிறது, வெளிச்சம் உண்டாயிற்று. அடுத்த வருஷம் வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். சரி, அப்புறம் தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலம் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சு? நடுராத்திரியிலிருந்து நடுராத்திரி ஆயிற்று போட்டிருக்கா? இல்ல, என்ன போட்டிருக்கு? சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? First comes evening, முதலில் வருவது சாயங்காலம். அப்போ சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படின்னு சொன்னா அந்த பகல் வேலை முடிஞ்சு மறுபடியும் சாயங்காலம் வரும்போது ஒரு நாள் ஆரம்பமாகிறது என்று பொருள். அதனாலதான் அந்த காலத்திலிருந்து ஜனங்கள் சூரிய அஸ்தமனத்துல விளக்க கொளுத்தி ஒரு புதிய நாள் வந்தது என்று சொல்வார்கள். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நடுராத்திரி கொண்டு போயிட்டோம். 12 to 12 மிட் நைட். டிசம்பர் மாதம் நீங்கள் பேசுனீங்களோ கிரைஸ்ட் சர்ச்சில்? பிரதர் வந்து கிரைஸ்ட் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண சொல்லி நான் போய் பிரதர் பேசினார். டிசம்பர் 31 மிட் நைட்டு. அதே 31 மிட் நைட்டு நான் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச்சில் பேசுகிறேன் 12:30 மணிக்கு. ஏன்னா புது வருஷம் தொடங்கிடுச்சு. வேதாகமத்தின்படி சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று, சாயங்காலமும் விடியற்காலமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. ஏன் சொன்னா அந்த காலத்துல வாழ்ந்த ஆதாமுக்கு ராத்திரி 12 மணிக்கு அலாம் அடிச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படி அலாம் அடிக்காது. ஏன்னா அப்ப டைபிஸ் கிடையாது, வால் கிளாக் எல்லாம் கிடையாது. எதெல்லாம் பார்க்கணும்? சூரியன். தேவன் படைத்த சூரியன் சந்திரனுடைய நோக்கு இரண்டு. ஒன்று அடையாளத்திற்கென்று நேரத்தை கணக்கு போடுவதற்கென்றும், இரண்டாவது வெளிச்சத்தை கொடுப்பதற்கும் என்று தேவனால் படைக்கப்பட்டது. அப்ப தேவன் இதை எல்லாம் எப்படி படைச்சாருன்னா தன்னுடைய வாயின் வார்த்தையினால் படைத்தார். அப்படி படைத்த பொழுது அவருக்குள் இருந்த குணம் அந்த வார்த்தையின் மூலமாய் அந்த படைப்புக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ பைபிள் படிச்சு பாருங்க. 2ஆம் நாள் 3ஆம் நாள். 3ஆம் நாள் என்ன படிச்சாரு? படிங்க. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூமிகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையுடைய கனிகளை எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்ல டிங் 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 வருது. அங்க let there be trees அப்படினா மரம் டக் 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 வருது. let there be mountains அப்படினா மலை டக் 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 வருது. இல்லையா? let there be ocean சமுத்திரம் உண்டாகிறது அப்படினாரு. டக் 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 சமுத்திரம் உண்டாகுது. இந்த எல்லா படைப்புகளும் தன்னுடைய வாயின் வார்த்தையினால் படைத்த தேவன் தன்னுடைய குணத்தின் ஒரு பகுதியை அந்த வார்த்தையின் வழியாய் கொடுத்த பொழுது ஒரு மலையை பார்க்கும் பொழுது தேவனுடைய மகத்துவம் அந்த மலையில் புரிகிறது. சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்க்கும்போது இவ்வளவு உன்னதமான ஞானம் உள்ள தேவன் இந்த நட்சத்திரங்களை கணக்கு பார்க்க கூடுமோ? அவ்வளவு ஞானம் படைத்தவர். அவருடைய படைப்புகள் எல்லாம் அவரை படைத்தவர் யார் என்பதை சிந்திக்கும்படியாக உங்களையும் என்னையும் தூண்டுகிறதை தேவன் தன்னுடைய வார்த்தையினால் படைத்தார். இன்னும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க பைபிள் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் படைச்சு முடிச்சோம்னா நல்லது என்று கண்டார். சொன்னாரா? நல்லது என்று கண்டார். என் பிள்ளை 9th படிக்கிறது நல்லது என்று கண்டார். என் பிள்ளை 9th ஃபெயில் ஆகிறது நல்லது என்று கண்டார். ரைட்டா தப்பா? அப்பா அம்மாவுக்கு வந்து உதவி செய்ய வேண்டிய பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு உதவியே செய்யாம தூங்கிக்கிட்டே இருந்த உடனே நல்லது என்று அம்மா கண்டாள். கண்டுவீங்களா? நல்லது என்று கண்டார். சரி, சுருக்கமா சொல்லுவோம். இப்படி 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆயிப்போச்சு. என்ன பண்றாருன்னு புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. ஒழுங்கில்லாமல் இருந்த பூமியை ஒழுங்காக மாற்றுகிறார். வெற்றிடமாய் இருந்த பூமியை மனிதர்கள் வாழ்வதற்கு தேவைப்படுகிற எல்லாவற்றையும் கொண்டு நிறைக்கிறார். கரெக்டா? இருளாய் கிடந்த இந்த பூமியை 6ஆம் நாளிலே ஒருத்தரை படைப்பாராம். அவனுக்காக
வெளிச்சத்தையும் கொண்டு வந்து விட்டார். இப்ப இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். எதற்காக நல்லது என்று கண்டார்? இப்ப ஸ்கூல் வந்து நீங்கெல்லாம் மார்க் போடுறீங்கல்ல, டீச்சர் வந்து கொஸ்டின் ஆன்சர் ஷீட்டை வாங்கி திருத்துறாங்கல்ல, திருத்திட்டு குட் அப்படின்னு போடுறாங்கல்ல. இந்த குட் யாருக்கு? டீச்சருக்கா? நான் நல்லா திருத்திட்டேன் இந்த மார்க் ஷீட்டை அப்படிங்கிறதுக்காக குட் போட்டாங்க. யாருக்கு குட்? பசங்களுக்கு குட். நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் பைபிள் படிக்கும்போது என்ன சொல்றாங்க? நல்லது என்று கண்டார். உடனே தேவனே நான் நல்லா படிச்சிட்டேன், சூரியனை படிச்சிட்டேன், நல்லது நல்லதுன்னு சொன்னாரா? ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கு. அந்த ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பைபிள் ஸ்டடி. என்ன ஒளிஞ்சிருக்கு? அந்த டீச்சர் சொல்றாங்க, உனக்கு நல்லது, நீ நல்லா படிக்கிற, நல்லது என்று கண்டார். யாருக்கு நல்லது என்று கண்டார்? 6ஆம் நாளிலே அவருடைய மனதிலிருந்து வெளியே கொண்டு வர போகிற ஆதாம் ஏவாள் என்கிற மனுஷனுக்கு நல்லது என்று கண்டார். பிரைஸ் தி லார்ட். கண்டாரா? கண்டார். நிறைய பேர் அப்பா அம்மா இருக்கிறீங்க. நான் தாத்தா ஆயாச்சு. சீக்கிரத்துல லிஸ்ட்ல மலர் எல்லாரும் வந்துருவாங்க. சீக்கிரம் வாங்க எல்லாரும். எங்களோட சேர்ந்து மலர் தாத்தா ஆயிட்டாரு அப்படின்னு. அருமையான பிள்ளைகளை தேவன் கொடுத்துருக்காரு. பிரைஸ் எல்லாம் கிறிஸ்துவ அருமையான நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். எனக்கு 2 பொண்ணு. அதுல பெரிய ஒருத்தி இருக்கிறார். வீட்டுல செடின்னு கூப்பிடுவோம். கல்யாணம் ஆகி 7 வருஷமா குழந்தையே இல்லை. அப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம ஊழியத்தில் படிக்கிறதுக்காக கென்யா ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சு விட்டோம். அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரே மாசத்துல கன்சீவ் ஆயிட்டான். போயிட்டு வந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பெட்ரூம் எல்லாம் போட்டோ, எல்லாம் குழந்தைங்க போட்டோ. ப்ளூ கலர்ல போட்டோ, பிங்க் கலர்ல போட்டோ. நான் பார்த்துட்டு என்னடா அது திடீர்னு இத்தனை நாள் இல்லாம திடீர்னு பெட்ரூம்ல வந்து என்னுடைய டாக்டரோட பெட்ரூம்ல வந்து எல்லாம் போட்டோ ஓட்டி இருக்குது. நான் ஒன்றும் கண்டுக்கல. அடுத்த நாள் பார்த்தா என் ஒய்ஃபும் என் பொண்ணும் ஷாப்பிங் போறாங்க. ப்ளூ கலர் துணி, ப்ளூ கலர் டவல். அப்புறம் தான் எனக்கு தெரியும் பையன் தான் ப்ளூ கலராமா, பொண்ணுனா பிங்க் கலராமா. எனக்கு அது எனக்கு தெரியாது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்பதான் சொல்றா என் ஒய்ஃபு, நம்ம பிள்ளை கன்சீவ் ஆயிட்டா. 7 வருஷம் கழிச்சு கடவுள் வந்து கன்செப்ஷன் கொடுத்துருக்காரு. நம்ம அப்பா அம்மா ஆக போறாங்க, கர்த்தருக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது 9 மாசம் 10 மாசம் கழிச்சு பிறக்க போற குழந்தைக்கு இப்பயே படம் வாங்கி ஒட்டியாச்சு. பேக் வாங்கியாச்சு, மில்க் பாட்டில் வாங்கியாச்சு. அது கூட கலர் கலரா. பையனா இருந்தா ப்ளூவாமா, பொண்ணா இருந்தா பிங்காமா. 10 மாசம் கழிச்சு வர்ற பையனுக்கு முன்னுக்குமே இவ்வளவு ஆயத்தம்னா தேவனுடைய சாயலாய் படைக்க போகிற மனுஷனை 6ஆம் நாள்ல படைக்க போறேன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த 6ஆம் நாள் தேவனுடைய சாயலாய் கொண்டு வர போகிற மனுஷனுக்காக ஒழுங்கில்லாமல் இருந்த பூமியை ஒழுங்காக மாற்றி, வெற்றிடமாக இருந்த இந்த பூமியை மனிதனுக்கு தேவையானதை கொண்டு நிறைத்து, இருளாய் கிடந்த இந்த பூமியை மனிதனுக்காய் வெளிச்சமாய் மாற்றி 6ஆம் நாளுக்காய் ஏங்கி கிடந்த தகப்பனின் கதை இந்த கதை. 6ஆம் நாள்ல கொண்டு வருகிறேன். எலக்ட்ரிவன் சொல்றாங்க, the crowning act of God's creation is creation of man. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலேயே ஒரு கிரீடம் வைக்கக்கூடிய சிருஷ்டிப்பு மனிதனுடைய சிருஷ்டிப்பு. 5ஆம் நாள் நைட் அவர் தூங்கி இருக்க மாட்டார். மனுஷன் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பையன் பொண்ணெல்லாம் நர்சிங் ஐடின்னு படிச்சு எல்லாம் வெளிநாடு போயிடுவாங்க. அங்கிருந்து பணம் அனுப்புவாங்க. இங்க தாத்தா அப்பா உட்காந்து வீடு கட்டுவார். நிறைய பேர் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ். வீடு கட்டுவார். இப்படி கட்டுக்கப்பா, அப்படி கட்டுக்கப்பா, இந்த கலர் அடிக்கப்பா, அந்த கலர். இவர் போய் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி செய்வார். ஐயோ என் மகன் அவன் வரப்போறான், அவனுக்கு எந்த கலர் பிடிக்கும், அவனுக்கு எந்த கம்பி பிடிக்கும், அவனுக்கு எந்த விதமான உடன் பர்னிச்சர் பிடிக்கும், எல்லாம் பார்த்து கட்டுறாரு. இப்ப அந்த பார்த்து கட்டிட்டு ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி
மனசுக்குள்ள ஒரு ஆவேசம். ஐயோ எப்ப பையன் வருவான், எப்ப பையன் வருவான், எப்ப பையன் வருவான். ஏன் பையன் வந்து அதை பார்த்து அப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும். கரெக்ட். அப்போ பையனுக்கு பிடிக்குமா அப்படின்னு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அவரை கட்டிட்டு பையன் வர நாளுக்காக காத்திருக்கிற மாதிரி இங்க எல்லாவற்றையும் செஞ்சுட்டு இந்த 6ஆம் நாளுக்காக காத்திருக்கிறாரு கடவுள். அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். இந்த காத்திருக்கிற இந்த கடவுள் என்ன தெரியுமா பண்றாரு? 6ஆம் நாள் தூங்கவே இல்லை, சீக்கிரம் வச்சுட்டாரு. உடனே நீங்க போய் நினைச்சுக்காதீங்க கடவுள் வந்து பெட்டு போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு, அப்படிலாம் இல்லை. சரியா? காலையில சீக்கிரம் வச்சுட்டு வந்து எல்லாத்தையும் எப்படி பாருங்க, மலை, குளம், சமுத்திரம், பூக்கள், மரங்கள், மேகங்கள், சூரியன், எல்லா படைப்புகளையும் அவர் பார்க்கிறார். புல் பூண்டு எல்லாவற்றையும் பார்த்து எல்லாம் நல்லது, என் மனுஷனுக்கு பிடிக்கும், அவனை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் நாள்ல என்ன பண்ணாரு தெரியுமா? ஆதாமே நீ உருவாக கடவாய் அப்படின்னு சொன்ன உடனே ஆதாம் டக்குன்னு வந்துட்டான். ரைட்டா தப்பா? ரொம்ப யோசிச்சுறீங்க. ரைட்டா தப்பா? ஏன் என்ன பண்ணாரு? நல்லா கவனிங்க. 6ஆம் நாளிலே தன் வாய் சொல் வழியாய் படைத்திருக்க முடியும், ஆனாலும் அப்படி படைக்காமல் 6ஆம் நாளிலே ஏற்கனவே அவர் படைத்திருந்த இந்த பூமியின் மண்ணை எடுத்து, அதனாலதான் பயன்படுத்தப்பட்டிருக்க மூல பாஷை ஆசா பாரா அப்படின்னா ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கிற மண்ணை எடுத்து தன்னுடைய கைகளை பயன்படுத்தி அதை ஒரு களிமண் பொம்மையை போல செய்தார். அதை களிமண் பொம்மையை போல செய்த போது அது உயிரில்லாத ஒரு பொம்மை மாதிரி அது இருந்தது, ஒரு சிலை மாதிரி இருந்தது, ஒரு மண் சிலை. உயிரில்லாத அந்த மண் சிலையை பார்த்து எல்லாத்தையும் உனக்காக படைச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், இப்போ உனக்கு உயிரை கொடுக்க போறேன், உனக்காகத்தான், கமான் அப்படின்னு குனிந்து அவனுடைய நாசியிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது மனிதன் ஜீவ ஆத்மாவானான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிர் உள்ள ஒரு மனுஷனாக. நம்முடைய கைகள் துடித்தது, விரல்கள் துடித்தது. சொல்றாங்க அவனுடைய கண் இமைகள் துடித்தது, அவன் கண்ணை திறந்து பார்த்தான். நீங்க பிறந்த இல்ல, நீ யார பார்த்த? இங்க இருக்க நீங்க எல்லாம் பிறந்தீங்கல்ல ஆஸ்பத்திரியில, யார பார்த்தீங்க? அம்மா பார்த்தீங்களா? நர்ஸை பார்த்துருப்பீங்க, இல்ல டாக்டரை பார்த்துருப்பீங்க. ஆதாம் யார பார்த்தான்? தான் படைத்த படைப்பாளியை பார்த்தான். தான் படைத்த அந்த தன்னை உருவாக்கி எடுத்திருக்கிற அப்பாவை பார்த்தான். தன்னை உருவாக்கி எடுத்திருக்கிற அந்த அப்பாவின் வழியாய் தன் தாயை பார்த்தான். அந்த தாய் அப்பாவை பார்த்த உடனே அப்படியே கன்சிடர் பார்த்த உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, ஆதாம் வந்து சின்ன குழந்தையா பிறந்து தவந்து உட்கார்ந்து எந்திரிச்சு ஓடி அப்படி வரல. ஆதாம் படைக்கப்பட்ட பொழுதே முழு மனிதனாய் படைக்கப்பட்டான். அதுக்கு இங்கிலீஷ் ஒரு தியரி இருக்கு, அதுக்கு பேர் அப்பேரண்ட் ஏஜ் தியரி அப்படிம்பாங்க. அப்படி முழுமையாய் அவன் படைக்கப்பட்டான். கண்ணை முடிச்சு பார்த்தாச்சு, சிரிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே, தப்பு இல்லையே? யூடியூப் எல்லாம் பார்ப்பீங்கல்ல, ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்கல்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்கல்ல, அப்ப கற்பனை நிறைய வரும் இல்ல? அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். ஆண்டவருடைய கிரியேஷன் அப்படி அப்படி சிரிச்சிருப்பாரு. அப்படியே அவன் உயிர் வந்த உடனே அப்படியே குனிஞ்சு கையை கொடுத்து எந்திரிடா செல்லமா கமான் மேடம் கெட் அப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கேள்வி என்ன பாஷையில பேசியிருப்பாரு? இந்த அம்மா என்ன பாஷையில பேசினாங்க? இப்ப வேற பிரச்சனை, மும்மொழி கொள்கை இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. NEP நியூ எஜுகேஷன் பாலிசி மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. அந்த ஆதாமை நல்லா கவனிச்சுங்க, கரம் பிடித்து தூக்கும் போது ஆண்டவர் ஏதாவது பேசிருக்கணும் இல்லையா? ஏதாவது பேசிருக்க மாட்டாரா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இந்த கணவனும் மனைவி சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். கணவனும் மனைவி வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. உள்ள வந்து திடீர்னு அந்த அம்மாவுக்கு வயிறு வலி வந்துடும், உடனே உள்ள கொண்டு போயிடுவாங்க. நர்ஸ் டாக்டர் வேக வேகமா ஓடுவாங்க. புருஷன் கவனிச்சீங்கன்னா அதாவது டென்ஷன் ஆகும்.
பிறக்க போறது பையனா பொண்ணா, நல்லா பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு திரும்பி கூட்டிட்டு வந்துருப்பான். திடீர்னு பின்னாடி சொல்ல அழுகிற குழந்தை. உடனே குழந்தை வந்துருச்சு கவனிச்சிங்களா அப்படின்னு காமிப்பாங்க. ஏன் பிறந்துட்டானாமா அப்படின்னு. உடனே வெளியே வந்து நர்ஸ் வந்து வாழ்த்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு அவன் மூஞ்சி மாறி அவனை போட்டு அடிக்க வேண்டாம். பெண்கள் பொக்கிஷம் இல்ல, ட்ரெஷர் ஆஃப் தி ஃபேமிலி. நீங்க எல்லாம் ட்ரெஷர்ஸ். பெண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் கொடுப்பது ஆண்டவர். அவர்கள் நம்முடைய சொந்த சம்பத்துக்கள். அதனால அப்படி பார்த்துட்டு அப்படி உள்ள போவாரு. உள்ள போனோன்னு அப்பதான் மனைவி வந்து அப்படியே மைக்கெட்ல இருந்து தெரிஞ்சு அப்படி பண்ணு வச்சுக்கங்களேன். உடனே அப்படியே இந்த நர்ஸ் வந்து அந்த குழந்தைய பார்த்துன்னு இவர் உடனே அந்த குழந்தைய அப்படி அந்த வாயை அப்படி தொட்டு இப்ப கேள்வி, என்ன பாஷை பேசினாரு? என்ன பாஷை பேசினாரு? குழந்தைக்கு புரியுற பாஷை பேசினாரு. சரி, இப்ப கடவுள் பேசுறாரு. ஓகே, கடவுள் பேசுறாரு. ஆதாம் எடுத்து, ஆடம் வெல்கம் டு தி ஃபேமிலி ஆஃப் காட். ஆதாமே, தேவனுடைய குடும்பத்திற்கு உன்னை வரவேற்கிறேன் அப்பா சொல்லிருப்பாரா? சொல்லிருப்பாரு. என்ன பாஷையில சொல்லிருப்பாரு? ஆண்டவர் என்ன பாஷையில பேசுவாரோ அந்த பாஷையில சொல்லிருப்பாரு. ரைட்டா தப்பா? அவர் அராபிக்ல பேசினாரோ, அரபிக்ல பேசினாரோ, தமிழ்ல பேசினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் பாலூட்டி சீராட்டும் தாய் தன் குழந்தையோடு கொஞ்சம் மொழியே அக்குழந்தையின் தாய்மொழி. அப்போ ஆண்டவர் வந்து அவனை பார்த்து வெல்கம். அப்புறம் இருக்கு அந்நிய பாஷை. புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷை பத்தி பயங்கரமா பேசிட்டு, ஆண்டவர் அவருடைய லாங்குவேஜ்ல பையன் பேசுறாரு. உடனே ஆதாம் எந்திரிச்சு இப்ப ஆதாம் பேசுவான். ஆண்டவர் வந்து ஆதாம் இங்கிலீஷ்ல பேசுறாரு வச்சுக்கலேன். ஆடம் வெல்கம் டு தி ஃபேமிலி ஆஃப் காட் அப்படின்னா இவன் எந்திரிச்சு டாடா போத் அச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவான். என்ன சொல்லியிருப்பான்? அப்பா என்ன லாங்குவேஜ்ல பேசுறாரோ அதே லாங்குவேஜ் திருப்பி ஆடம் பேசியிருப்பான். இப்ப இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு லாங்குவேஜ் போதும், அது புரியுது. ரெண்டு பேருக்கு இன்னொரு லாங்குவேஜ் தேவையில்லை. புரிஞ்சுங்க? அது பின்னாடி அந்நிய பாஷை பத்தி படிக்கும்போது இது ஞாபகத்தில் வச்சுங்க. அதுக்கான ஃபவுண்டேஷன் சொல்லுவாருங்க. ஆதாம் எந்திரிச்சிட்டான். அப்படியே தோல்ல கை போட்டு அப்படியே கூப்பிட்டு, ஆதாம் படைக்கப்படும் பொழுது தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருந்தான். தேவ மகிமையோடு படைக்கப்பட்டிருந்தான். ஏன் தெரியுமா? எல்லா படைத்த படைப்புகளையும் வாயினால் படைத்த தேவன் ஆதாமை தொட்டு படைத்தார். இது தொப்புள் கொடியின் உறவு. தொப்புள் கொடி என்ன? கம்யூனிகேஷன். இந்த தொப்புள் கொடியின் உறவை போல இந்த ஆதாமும் இந்த தேவனும் ஒருவர் பரஸ்பரம் நேசிக்கக்கூடிய தேவ அன்பை அவருடைய உள்ளத்தில் வைத்திருந்தார். நீங்க ஆதாம்கிட்ட போயிட்டு என்ன 250,000 multiplied by 786,000 அப்படின்னு என்னன்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவான். நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. நம்மளுக்கு பெருக்க தெரியுமா? ஏதோ 2-3 டிஜிட் பெருக்கும். ஏன்னா அவன் தேவனுடைய அறிவினால் படைக்கப்பட்டான். தேவ சாயலாய் படைக்கப்பட்டவன். தேவ அன்பு அவனுக்குள் குடியிருந்தது. அந்த அன்பிலே வந்தவன் அப்படியே கடவுளை பார்த்து அப்படியே நடந்து வந்து ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒழுங்கில்லாமல் இருந்த பூமியை ஒழுங்காக்கி, வெறுமையாய் கிடந்த பூமியை தன்னுடைய படைப்புகளால் நிறைத்த தேவன், இருளாய் கிடந்த பூமியை வெளிச்சத்தை உண்டாக்கி இவனுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க தேவன். அமெரிக்கால இருந்து பையன் வந்துட்டான். இப்ப காக்கிறாரு. சந்தோஷம். பையன் என்ன சொல்லணும்? ஆனா பைபிள் படிச்சு பாருங்க. 6வது நாள் மட்டும் என்ன சொல்லுவாரு? இது மிகவும் நன்றாக இருந்தது. அன்னைக்கு மட்டும் வெரி குட். 10 நாள் குட்டுதான். 6ஆம் நாள் மனுஷனை படைச்ச உடனே இது மிகவும் நல்லது என்று கண்டார். யாருக்கு? தேவன் படைத்த மனிதனுக்கு இது மிகவும் நல்லது. ஏன்? ஒரு உறவு. எல்லாத்தையும் வாய் வழியா படைச்சு என் குணத்தை கொடுத்தேன். ஆனா உனக்கு மட்டும் தொட்டு படைத்து ஊதி கொடுத்தேன். நீங்க சொல்லுங்க. டச். இந்த தொடுதல் என்பது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, டச் இஸ் an expression of love. தொடுதல் என்பது அன்பை காண்பிப்பது. இப்ப பாப்பாவை இப்படி தொட்டோம்னா அந்த அன்பு அவளோடு கூட பரிசம் செய்கிறது.
வெவ்வேறு விதமான தொடர்கள் உண்டு. அந்த வெவ்வேறு தொடர்களில் வெவ்வேறு விதமான அன்புகள் உண்டு. அப்படியாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மகன் ஆதாமை தொட்டார். மகன் ஆதாம் தன்னுடைய தகப்பனை தொட்டார். அன்பு கம்யூனிகேஷன், அன்பு சம்பாஷணை செய்தது. இங்கு வார்த்தை அவசியமில்லை, பேச்சு அவசியமில்லை. இங்கு மூச்சொன்று போதும், இங்கு வார்த்தை ஒன்று போதும், இங்கு பார்வை ஒன்று போதும். அப்படியாக இந்த ஆதாமை படைச்சு கொண்டு வந்து அப்படியே ஆதாம் சொல்லிட்டு வந்திருப்பாரு. அப்படியே கொண்டு வந்தோன்னு திடீர்னு பார்த்தா மிருகங்கள்லாம் வருது. உடனே ஆண்டவர் வந்து ஹே கம் 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 எலிஃபண்ட் கம் கம் அப்படின்னு யானை எல்லாம் வருது. யானை எல்லாம் வந்துட்டு நேரம் முன்னாடி நிக்குது. கம் 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 லைன் வந்து நிக்குது. உடனே கம் 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 டாக்ஸ் வந்து நிக்குது. டாக் இருக்குமா இல்லையான்னு பின்னாடி அது பின்னாடி சமைச்சார். என்ன ஆனிமல்ஸ் எல்லாம் வந்து நிக்குது. எல்லாம் வந்து நின்ன உடனே ஆண்டவர் பேர் வைப்பா. யோசிச்சு பாருங்க, படைச்சது யாரு? பேர் வைக்கிறது யாரு? பெத்தெடுக்கிறது அம்மா, பேர் வைக்கிறது யாரு? மாமனாரு. மாமனாரு மாமியாரு. உடனே அம்மா சொல்லி ஏங்க அதே எப்படி உங்க அம்மா அப்பா பேர் வைக்கலாம், என் பிள்ளைக்கு நான் தான் பேர் வைப்பேன். ரைட்டா தப்பா சொல்றது? ரைட்டு தான். அது என்ன, நான் பெத்த பிள்ளைக்கு நான் வைக்க பேர் வைக்க கூடாது, ஆனா உங்க அப்பா உங்க அம்மா தான் பேர் வைக்கணுமா? இருக்கிற அன்பான ஆண்களை கோவித்துக் கொள்ளாதீர்கள். என்ன இது உலக நியதி இப்படி ஆகி போச்சு. உடனே மாப்பிள்ளை சொல்றான் அதெல்லாம் கிடையாது, எங்க அப்பா சொல்லிட்டாரு இவனுக்கு வந்து செல்வராகவன் தான் பேர் வைக்கணும், நீ அப்படிதான் பேர் வைக்கணும் அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு அந்த உரிமையை கொடுங்க. ஆனா இங்க இவர் என்ன பண்றாரு தெரியுமா? பெத்தெடுத்துட்டு என்ன எந்த வாயின் வார்த்தையினால் படைத்தாரோ அந்த மிருகங்கள் ஆதாம் கொண்டு வந்து ஆதாம் நீ பேர் வை என்று சொன்ன பொழுது ஆதாமுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இந்த பூமியின் அதிபதி என்கிற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்ப அந்த அதிகாரத்தை வாங்கிட்டு ஐ சிங்கம், ஐ எலிஃபண்ட், ஏய் கேமல் அப்படின்னு பேர் வைக்கிறார். யாரு? ஆதாம் பேர் வைக்கிறார். பார்த்தா எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்குது. என்னடா அது? அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பார் இது ஆண் இது பெண், ஜெண்டர் மேல் ஃபீமேல், மேல் ஃபீமேல். எதுக்கு ஆண்டவர் மேல் ஃபீமேல்? டேய் இவர்கள் எல்லாம் வந்து அநேக குட்டிகளை போட்டு இந்த பூமியை நிறைச்சு சந்தோஷமா இருக்கணும்பா. நீ பார்க்கிற இந்த குட்டி ஏதேன் தேடுறது மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பரவி இந்த அன்பை விஸ்தாரப்படுத்துவதற்காக இந்த மிருகங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா படைக்கப்பட்டிருக்கணும்னு இவன் சுத்தி சுத்தி பார்க்கறான். எங்கடா ஏன் ஜோடியை காணோம்? Where is my partner? எங்க எனக்கு மட்டும் ஜோடி இல்லையா அப்படின்னு பார்த்தாரு ஆண்டவர். எனக்கு ஜோடி வேணுமா? டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு தபால் கொடுத்து ஒரு குத்து ஒரு ஊசி போட்டார். கணிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏதேன் தோட்டத்துலாம் ஃபர்ஸ்ட் என்ன மயக்கம் வருது, தபால் ஒரு ஊசி. உடனே ஊசி போட்டா நினைச்சுக்காதீங்க, ஆழ்ந்த நித்திரையை கொடுத்தார். ஓகே, அனஸ்தீசியா. அவ்வளவுதான். அப்படியே ஆதாம் மயங்கிட்டான். ஆதாம் மயங்கினோன்னு ஆதாமுடைய விலா எலும்பு ஃபர்ஸ்ட் சர்ஜரி எங்க நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஏதேன் தோட்டம், ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியா மயக்க மருந்து ஏதேன் தோட்டம், ஃபர்ஸ்ட் சர்ஜரியும் ஏதேன் தோட்டம், ஃபர்ஸ்ட் ஆபரேஷனும் அங்கதான், ஃபர்ஸ்ட் டெய்லரும் அங்கதான். பின்னாடி அத்தியில தப்பா கொடுப்பாரு. கவனிச்சிங்களா? எல்லாம் ஏதேன் தோட்டம் தான் இருப்பாங்க. உடனே அவன் மயங்கிட்டான். மயங்கின உடனே அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி அவனுடைய விலா எலும்பு எடுத்து அந்த விலா எலும்புல இருந்து ஒரு பொண்ணை உருவாக்கி தொட்டு படைத்து உருவாக்கி மனிதனை உருவாக்கினதை போல இவனை உருவாக்கி எடுத்து நின்று பக்கத்துல வந்துச்சுன்னு இவன் என்ன பண்ணு போய் தொட்ட உடனே அப்படி ஆதாம் இப்ப கண்ணு வந்து அப்படி திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தா இப்ப யார் நிக்கிறா? ஏவாள். முதல்ல யார் நின்னா? முதல்ல ஆதாம் நின்னாரு, தேவன் நின்னாரு. முதல்ல அப்பா அம்மாவா நின்னாரு. இப்ப யார் நிக்கிறா? ஏவாள். இந்த ஏவாள் அழகை பார்த்துட்டு அவனால எந்திரிக்க முடியல. என்னடா அது, இப்படி ஒரு அழகா அப்படின்னு எந்திரிச்சு அப்படி பார்த்து மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியா மனுஷியே என்னப்படுவாய், கல்யாணம் பண்ணிக்கா. இதுதான் உன்னுடைய பார்ட்னர், இதுதான் உன்னுடைய ஃப்ரெண்டு, இதுதான் உன்னுடைய நித்திய சுதந்திரம். இதன் மூலமாய் தான் உன்னுடைய வாரிசுகள். எப்படி இந்த மிருகங்கள் எல்லாம் பெருகுமோ அதே போல நீயும் பலகி பெருகி இந்த பூமியை நிறைத்து அன்பை கொடுத்து அன்பை வாங்கும்படியாய் பூமியை உடைத்தும் உனக்கு சொந்தமாக்கி கொடுத்தேன் என்று சொல்லி ஆதாமையும் ஏவாளையும் பரிசுத்த விவாகத்தில் இணைத்து வைத்த தேவன் சந்தோஷப்படுறார். சூரியன் அஸ்தமனமாக போது
எத்தனாவது நாள்? 6 நாள் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. இப்ப ரவுண்டு கூட்டிட்டு போகணும்ல, கற்பனை பண்ணி பார்ப்போம். ரவுண்டு கூட்டிட்டு போகணுமா? சொல்லணும்ல இதெல்லாம் என்ன அப்படின்னு. அப்படியே ரவுண்டா கூட்டு போறாரு. கூட்டிட்டு போய் ஒன்னொன்னா காமிக்கிறாரு. இவ்வளவு அழகான மலைகள் யார் படைச்சா? ஆதாமும் ஏவாளும் தேவசாயலாய் படைக்கப்பட்டபடியால் அவர்களுக்குள் விசுவாசம் 100% இருந்தது. அவர்களுக்கு சந்தேகம் இல்லை. அப்போ யார் படைத்தது? நான் தான். யாருப்பா இந்த பெயிண்டை சூஸ் பண்ணது? நான் தான் மகனே. நீ அமெரிக்காவில் இருந்த, உனக்கு இது பிடிக்கிறது தெரியும்ல, அதனால தான் நான் இந்த கலர் எடுத்தேன். பாரு நல்லா இருக்க இந்த கலர். என்னப்பா கிச்சனுக்கு ஒரு கலர் அடிச்சு வச்சிருக்கீங்க, ஹாலுக்கு ஒரு கலர் அடிச்சு வச்சிருக்கீங்க. டேய் அது உனக்கு பிடிக்கிறது தெரியும்டா. எனக்கு தெரியும். நான் உங்க அப்பா. அந்த மாதிரி கடவுளை அப்படியே ஒரு இடமா 2 பேரையும் ஜோடியா கூட்டு போறாரு. அழகான குளம், வர்ண மீன்கள். உடனே ஏவாள் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இதெல்லாம் என்ன? இத்தனை விதமான மீன்கள், இதெல்லாம் யாருக்கு? உங்களுக்கு தான். யார் படைச்சா? நான் தான் படைச்சேன். யாருக்காக? உங்களுக்காக. சமுத்திரம் நான் தான் படைச்சேன் உனக்காக. சூரியன் நான் தான் படைச்சேன். அங்க பாரு அஸ்தமனம் போது சிவந்த வானம். யாருக்காக? உங்களுக்காக தான். எல்லாம் முடிஞ்சிச்சு. 6ஆம் நாள் முடியும் போது 7ஆம் நாள் ஓய்வு நாள். 6 நாள் சிஷ்யப்பை முடிச்சிட்டாரு. 7ஆம் நாள்ல தேவன் ஓய்ந்திருக்க வேண்டும். அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு முன்னாடியே. 6 நாள் என்னத்தை படைப்பேன் அவருக்கு முன்கூட்டியே தெரியும். 7ஆம் நாள்ல ஓய்ந்திருப்பாருங்கிறது அவருக்கு தெரியும். ஏன் சொன்னா 7ஆம் நாள் தேவனுடைய நாள். அந்த நாளிலே இந்த 2 பேரும் இந்த உலகம் முழுவதையும் ஆளுவதற்கான அதிகாரத்தை பெற்றிருந்தும் தேவனோடு அந்த முதல் நாள்ல செலவு பண்ணணும். முதல் நாள் நான் சொல்றது அவங்க படைக்கப்பட்ட முதல் நாள். நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இது வாரத்துக்கு 7ஆம் நாள். அப்ப முதல்ல எங்க பிறந்தவங்க எங்க ஓடி வரணும்? அடுத்த நாள் சூரியன் அஸ்தமனமாகி சூரியன் மறுபடியும் உதிக்கிறது 7ஆம் நாள் காலையில. அதுதான் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் எத்தனை வயசு? 7ஆம் நாள் காலையில ஆதாமுக்கு ஏவாளுக்கு எத்தனை வயசு? ஒரு நாள் வயசு. இப்ப ஒரு நாள் பர்த்டே கொண்டாடுறதுக்கு வரணும் கடவுள்கிட்ட 2 பேரும். ஒரு நாள் பர்த்டே கொண்டு வரதுக்கு கடவுள்கிட்ட வரும்போது கடவுள் பர்த்டே கொண்டாடிட்டு அவரை சொல்லுவாரு, இந்த வாரம் இந்த பர்த்டேக்கு நீ வந்துருக்கிட்ட அப்படிப்பாரு. அதான் ஓய்வு நாள். இப்போ எல்லாம் சுத்தி காமிச்சு சூரியன் அஸ்தமனமாக இருக்கு. இல்ல, ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து கடவுள்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுவாங்க? கற்பனை பண்ணிட்டோம். ஆண்டவரே நீங்க தான் எங்களை படைச்சீங்க, நாங்க நம்புறோம். அவங்க பார்த்தாங்களா படைச்சத? எங்க அப்பா அம்மா தான் என்னை கொண்டு வந்தாங்க, நான் பார்த்தேன், நான் நம்புறேன். ஏன் சொன்னா எங்க அப்பா அம்மா வீட்லயே நான் வளர்றேன். அன்பை பாசத்தை பொழிஞ்சு கொஞ்சி குலையவை விளையாண்டு எல்லாம் வளர்ந்துன்னு இதுதான் எங்க அப்பா அம்மா நினைச்சு நான் வளர்ந்துருக்கிறேன். எங்க அப்பா அம்மா அவங்க தான் என்ன பெத்தாங்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் எல்லாம் கிடையாது. எனக்கு கிடையாது. ஆஸ்பத்திரி இருக்கு, டாக்டர் இருக்கு, கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸ்ல பர்த் சர்டிஃபிகேட்லாம் இருக்கு. ரைட்டுங்களா? அந்த மாதிரி இந்த தேவனை விசுவாசித்து இவர் தான் படைத்தார் என்பதை விசுவாசித்து அவரோட எல்லா படைப்புகளையும் சுற்றி பார்த்து எல்லா படைப்புகளையும் நீங்க தான் படைச்சீங்க, எல்லா படைப்புகளையும் எங்களுக்காக படைச்சீங்க ஆண்டவரை, எல்லாம் எங்களுக்காக படைச்சீங்க, தேங்க்யூ காட், எல்லாத்தையும் நீங்க படைச்சீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரை. ஆனா நாங்க ஒரு கேள்வி வச்சிருக்கோம். என்ன கேள்வி? எங்களை ஏன் படைச்சீங்க? எங்களை ஏன் படைச்சீங்க? காரணம் இருக்கணுமா வேண்டாமா? காரணம் இருக்கணுமா வேண்டாமா? சரி, நீங்க ஏன் பிறந்தீங்க? ஏங்க பிறந்தீங்க தெரியுமா? நம்ம ஏன் பிறந்தோம்? எங்க அப்பா அம்மா ஹனிமூன் போயிட்டு வந்தாங்க, நான் பிறந்துட்டேன். கரெக்டா? நான் வந்து எங்க அப்பா அம்மா போய் என்ன பெற்றிருக்க அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லல, ஆனா நான் பிறந்துட்டேன். பிறக்கும்போது எனக்கு தெரியுமா நான் பிறப்பேன்? எனக்கு தெரியாது. பிறப்பு என்னோட கண்ட்ரோல் இல்லை. பிறந்துட்டேன், திடீர்னு ஒரு நாள் செத்து போயிருவேன். திடீர்னு ஒரு நாள் செத்து போயிருவேன். எனக்கு சாகிறதுலையும் கண்ட்ரோல் இல்லை. பிறக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை,
எனக்கு இல்லை, ஏன் இஷ்டம் இல்லை. சாகிறதுலேயும் எனக்கு விருப்பம் இல்லை, ஏன் இஷ்டம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நான் வந்து சில கவிதையெல்லாம் எழுதுவேன், தமிழ் கவிதை. அதுல நான் எழுதின ஒரு கவிதை, வாழ்க்கை விரும்பாமல் பிறந்து விரும்பாமலே சாகிறேன். சரியா தப்பா? பிறக்கணுங்கிற விருப்பம் என்கிட்ட இல்ல, அது என்னுடையது அல்ல, ஆனா பிறந்துடுறேன். இப்ப சாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா நான் செத்து போயிடுறேன். அப்ப பிறப்பும் எனக்கு விருப்பம் இல்லை, இறப்பும் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த லைஃபே என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா நான் இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? இதுதான் வந்து ஆண்டவர்கிட்ட ஆதாமியாவல் கேட்டுக்கணும். எல்லாத்தையும் நீங்க படிச்சீங்க, எல்லாத்தையும் எங்களுக்காக படிச்சீங்க, எங்களை ஏன் படிச்சீங்க? கிறிஸ்துவுல இருங்க. நமக்கு பிறக்க போற குழந்தை ஒசாமா மாதிரி பிறக்கலாம், நமக்கு பிறக்க போற குழந்தை ஒபாமா மாதிரியும் பிறக்கலாம், அமெரிக்க ஜனாதிபதி மாதிரி. நமக்கு தெரியாது, ஆனாலும் பார்த்துக்கிறோம். எதுக்கு? கணவன் மனைவி என்கிற அன்பின் நேச பாசத்தை விரிவாக்கி பெரிசாக்கி அதை வந்து தன்னுடைய குடும்பத்தின் அன்பை கொடுத்து அன்பை வாங்குவதற்கு பெரிதாக்குகிற குடும்பத்தை போல ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்தை விஸ்தாரமாக்கும்படியாக ஆதாமியவாளை படைத்து அன்பை கொடுத்து அன்பை வாங்கும்படியாய் அவர்களை படைத்தார். என்னோட ஒரு சில ஒரு வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 7ஆம் வசனம். எங்களை ஏன் படைத்தீர்? ஏசாயா 43. நல்லா கவனிங்க. எங்களை ஏன் படைத்தீர்? நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட அனைவரையும் கொண்டு வா என்றேன். ஆண்டவராகிய தேவன் 2ஆம் முறை ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் அவர் வரும்பொழுது ஒரு பெரிய கூட்டத்தை அவர் கூட்டிச் சேர்ப்பார். நீதிமான்களை அவர் கூட்டிச் சேர்ப்பார், தேவனுடைய பிள்ளைகளை அவர் கூட்டிச் சேர்ப்பார். அப்படி கூட்டிச் சேர்க்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைக்கப்பட்ட என் மனிதர்களை கொண்டு வாங்க. தேவனுடைய மகிமைக்கென்று, for God's glory. தேவனுடைய மகிமைக்கென்று நம்மை படைத்தார். இந்த தேவன் யார்? அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது? அவருடைய குணம் எப்படிப்பட்டது? அவருடைய தன்மை என்ன என்பதை உலகத்திற்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வலிமை, எல்லா படைப்புகளை காட்டிலும் அதிகமான அந்த வலிமை யாருக்கு இருக்கு? மனுஷனுக்கு தான் இருக்கு. மற்ற எல்லா படைப்புகளும் இந்த ஆண்டவர் யாரும் அடையாளம் காமிக்கணும், கொஞ்சம் தான் காமிக்கணும். ஆனா இந்த ஆண்டவர் யார் அப்படின்னு முழுமையான அடையாளம் காமிக்கிறதுக்கு ஆண்டவர் யார் நம்பி இருக்காரு? உங்களையும் என்னையும் நம்பி இருக்கிறார். We are called to reflect God's glory. ஆண்டவராகிய தேவனுடைய குணத்தை உலகத்திற்கு காண்பிக்கிறது. அவர் அன்பானவர், அவர் சத்தியமுள்ள தேவன், அவர் பொறாமையற்றவர், அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் நீடிய பொறுமை உடையவர், அவர் சாந்தம் நிறைந்தவர், அவர் மன உருக்கம் உடையவர், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் உடைந்து போன உள்ளங்களை ஒன்றாக இணைக்கிற தேவன். இந்த குணத்தை உலகத்திற்கு போய் காட்டும்படியான வல்லமை படைத்த மனிதர்களை அவர் படைத்தார். அப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அவர் படைச்ச மற்ற எல்லா படைப்புகளிலும் அதிகமான வல்லமை யார்கிட்ட இருக்கு சொன்னா நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம என்னத்தை காமிக்கலாம்? ஆண்டவருடைய மகிமையை காண்பிக்க முடியும். ஒரு படைப்பு சூரியன் சந்திரன் அது ஆண்டவருடைய ஒரு மகிமையை சொல்லும். மலை அது ஆண்டவருடைய மெஜஸ்டி, எவ்வளவு மகத்துவமானவர் அப்படிங்கிற சமுத்திரம் காண்பிக்கும். ஒரு பூ, அந்த பூ தேவன் எவ்வளவு அன்பானவர் என்பதை அந்த பூ காண்பிக்கும். அந்த பூவில் இருக்கிற ஒவ்வொரு குணமும் அது தேவனுடைய குணம் என்று சொன்னால் அது வார்த்தையால் வந்தது. ஆனால் மனிதனோ தொட்டு படைக்கப்பட்டவன், தேவனால் வார்த்தையினால் பேசி எழுப்பப்பட்டவன். இந்த மனிதன் தேவ குணங்களை சுமந்து படைக்கப்பட்டவன். இவன் தேவ குணங்களை உலகத்திற்கு காண்பிக்கும் பொழுது go and tell, போய் சொல்லு, போய் வாழ்ந்து காமி, நான் யாரு அப்படி. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய வீடு எப்படி இருக்கு? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? நம்ம வேலை செய்கிற இடம் எப்படி இருக்கு? நம்முடைய ஆபீஸ் எப்படி இருக்கு? ஏன் நம்ம சர்ச் எப்படி இருக்கு? எங்க பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை, துர்க்குணம்,
ஏற்று மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம், உன்னை விட நான் பெரியவன் என்னும் அகந்தை, இந்த எல்லா குணத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்க ஆண்டவராகிய தேவனுடைய மகிமைக்காக படைக்கப்பட்டோம். கிறிஸ்துவின் அருமையானவர்களே, ஆண்டவராகிய தேவன் என்று உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவருடைய குணத்தை பிரதிபலிக்க சொல்லி அழைக்கிறார். அவருடைய சாயலை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக அழைக்கிறார். அழிந்து போய் கொண்டிருக்கிற உலகம், கடவுள்னா யாருன்னே தெரியாத ஒரு உலகம், அவரை அடையாளம் காட்டுவதற்கு ஜனங்கள் இல்லை, அவருடைய குணத்தை பற்றி பேசுவதற்கு குடும்பங்கள் இல்லை, அவருடைய குணம் என்ன என்று ஒரு வெளிச்சமாய் காண்பிக்கக்கூடிய சபை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எங்க பார்த்தாலும் சண்டை, குடும்ப உறவுகள்ல சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கு இடையே சண்டை, கீழ்ப்படியாத பிள்ளைகள், சொத்துக்காக அண்ணன் தம்பி சண்டை, குடும்பத்துல மாமியார் மருமகள் சண்டை, இப்படியாக குடும்பங்கள் எல்லாம் உடைந்து போய் கிடக்கிற நிலையில தேவனால் படைக்கப்பட்ட மற்ற படைப்புகள் எல்லாம் அவைகளும் அலங்கோலமாய் போயிற்று பாவத்திற்கு பின்பு. அந்த அலங்கோலமான பாதையிலிருந்து அதை மீட்டெடுத்து மறுபடியும் தேவன் யார் என்று அடையாளம் காட்டுவதற்கு ஆண்டவர் உங்களை நம்பியிருக்கார். ஆண்டவர் என்ன நம்பியிருக்கிறார்? நீங்களும் நானும் அவருடைய குணத்தை காமிக்கும் பொழுது இதோ கர்த்தர், இவர்தான் தேவன், அவர் இப்படிப்பட்டவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் நீதி உள்ள தேவன், அவர் நியாயம் செய்கிற தேவன், அவர் ஏழைகளுக்கு இறங்குகிறவர் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு தேவ குணத்தை அடையாளம் காட்டும்படியாய் தொட்டு படைக்கப்பட்ட என் ஜனமே, இன்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவரோடு கூட சேர்ந்து பயணம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமா? அப்படி ஆயத்தமானால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் சென்று, ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து வாங்கின இந்த ஒளியை உலகத்திற்கு கொடுக்க முடியாய் நற்கிரியைகளினால் எங்களை நிறைத்தருளும் என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் தேவ சாயலை வெளிப்படுத்துகிறீர்கள். இது கஷ்டமான காரியம். பேசுறது ரொம்ப ஈஸி, நான் கூட பேசிட்டு போயிடுவேன், ரொம்ப ஈஸி. ஆனால் செயல்படுத்துவது மிக கடினம். ஆனால் தேவன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். ஏதோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவர்கள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என் ஆண்டவராகிய தேவன் இதோ வார்த்தைகளினால் உலகத்தை எல்லாம் படைத்த தேவன், உலக படைப்புகளை எல்லாம் படைத்த தேவன், இதோ நம்மை தொட்டு படைத்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.